மதுரை கல்லர்களுக்கு வந்து திருமணம் தெய்வம் நாயக்கர் கொடுத்த பூமி. அப்ப அது அவர் கொடுத்த வீரத்துக்கு கொடுத்த மண், இந்த மண் சொல்லிட்டு கல்லர் பண்போடு இருந்தான். ராம்நாடு சேர்ந்த ரகுபதி இளவன் சேதுபதியும் ரகுநாத தொண்டைமான ஏன் நாயக்கரை கடவுளை நினைச்சாங்கன்னா அவங்க நமக்கு பிரிச்சு கொடுத்தது சுனா நாயக்கனும் அரியணா முதலையும் கொடுத்த பிக்சர் கூட சொல்லலாம். நாடு அதை வாங்கி வாழ்ந்தோம்னா நாங்கள் தெரியாம அவங்க என்னன்னு பேசிட்டு இருப்பாங்க. நாம ஆழ்ந்த பரம்பரை இல்லைங்க, ஒரு அடிமையாக வாழ்ந்த பரம்பரை. மன்னருக்கு விசுவாசத்தம் உள்ளவர்கள். அவங்க நாயக்கர்கள் வந்து மன்னர்கள் கிடையாது. பார்த்தோன்னா அடப்பை வேலை பார்த்தோம். நீங்க நிறைய கோயில பார்த்திருப்பீங்க, இடுப்புல கத்தி இருக்கும், கையில வந்து பார்த்தா வெத்தலை பொட்டி இருக்கும். மன்னருக்கு விசுவாசமா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்பாப்புல மன்னருக்கு தேவையான வந்து பணிவிடைகள் செய்யறது, அவரை பாதுகாத்துக்கிறது, அவருக்கு தேவையான வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்து செஞ்சு கொடுக்கறது. உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல கத்தியும் கையில வெத்தலை பொட்டியோட இருக்கிற அந்த சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா கிடைக்கும். அதுக்கு பேர் தான் அடப்பை தொழில்வாங்க, அடப்பை வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த அடப்பை வேலையை வந்து யார் பார்த்ததுன்னா விஜயநகர பேரரசர்களான அந்த ஹரியரும் புக்கரும் வந்து பாத்தீங்கன்னா ஹொய்சால மன்னர்கள் பாக்குறாங்க. அந்த ஹொய்சால மன்னர் யாருன்னா அவங்க சோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் கொடுத்த மரபான அந்த இருக்குவில் என்ற வம்சத்துல இருந்து உதிச்சவங்க. அந்த ஹொய்சாலோட வரலாறு நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஆக ஒரு தமிழருக்கு அடப்பை வேலை பார்த்த அந்த ஹரிஹர புக்க மன்னர்களுக்கு அடப்பை வேலை பார்த்தவர்கள் தான் இந்த நாயக்கர்கள். விஜயநகர பேரரசர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துரோகம் இழைத்து இங்க இவங்க மன்னராக வந்து முடிசூட்டிக்கிடுவாங்க. அப்படிதான் இவங்க மன்னரானாங்க. நாயக்கர்களோட பூமியை கொண்டு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன சிவபெருமான வந்து பாத்தீங்கன்னா வாரி வழங்கிய பூமி அது அவர்களுக்கு. நாயக்கர்கள் வந்து பெரும் தியாகங்கள் செஞ்சு மிகப்பெரிய உயிரிழப்பெல்லாம் கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த கலாச்சாரத்தையே காப்பாற்றிருக்கு, இந்திய கலாச்சாரத்தையே காப்பாற்றி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தென்னிந்தியாவில் வந்து இவ்வளோ கோயில் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த நாயக்கர் வம்சம் தான் காரணம். ஆனால் ஏதோ காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாகிரணத்தை கொச்சப்படுத்தணும்னு இந்த சோழா பாண்டியான்னு ஒரு கிருக்கேன் கொடுதுனிக்கிட்டு பேசி எடுத்துடுறேன். நீ சோழனா பாண்டியனா அதை ஒழுங்காக முதல் சொல்கிறா, அப்புறம் வந்து எங்கள் நாயக்கர் வரலாறு நோண்டி பார்க்குறதா இருக்கட்டும். நீ எங்கள் கால் தூசிக்கு வருவியாடா? நீ வந்துக்கிட்டு இப்படி கொச்சப்படுத்துகிற விதமாக பேசுனா நாங்கள் விட்டுக்கிட்டு இருப்போம் நினைக்கிறியா? நீ என்னன்னா நாயக்கரை நான் வந்து அப்படின்ற இப்படின்ற திருமல நாயக்கரை வந்துக்கிட்டு கொச்சப்படுத்தி பேசுகிற, இது வந்து சரியான விதமாக எங்களுக்கு தெரியல. மதுரையை வந்து மீள் உருவாக்கம் பண்ணது வந்து மதுரை நாயக்கர் வம்சம் கிடையாது, கல்லர் மன்னர் தான் அப்படின்றையே. கல்லர் மன்னரோட பேரை சொல்ல முடியுமா உன்னால்? சொல்ல முடியுமா உன்னால்? நாங்கள் செஞ்சுருக்கோம், எப்படி செஞ்சுருக்கோம் அந்த மதுரைக்குன்றது ஊர் உலகமே தெரியும், ஊர் உலகமே சொல்லும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கார் இல்லையா, அவர் தான் உண்மையாக சொல்கிறாரு, நீ தான் அதை மாற்றி சொல்கிற. வாயை அடக்கி பேசு, இன்னும் செருப்படி வாங்குவார். இவன் ஜேபி நாயுடு, மதுரை நாயக்கர் வம்சம்.